ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலீஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஹனி சிக்கன். ரெஸ்டாரண்ட்டில் ஹனி சிக்கனுங்க ரொம்ப ஃபேமஸானது. அது வீட்லேயே எப்படி செய்யுங்க பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 1/2 kg, கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மைதா 1 டீஸ்பூன், chili flakes 1 teaspoon, pepper 1 teaspoon, salt தேவையான அளவு. இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு எக்கை உடைச்சி ஊற்றணும் எல்லோட சேர்த்து. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இதை மினிமம் 1/2 hour ஊற வைக்கணும். 1/2 hour நல்லா ஊறினதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை பண்ண சிக்கனையே அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி டிஷ்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கிட்ஸ்லாம் ஹோட்டலுக்கு போகணுங்கிறது சொல்லவே மாட்டாங்க, வீட்லேயே நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் ஜிஞ்சரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கார்லிக் 1 டீஸ்பூனும் 1 பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜிஞ்சரோட ஸ்மெல்லும் கார்லிக்கோட ஸ்மெல்லும் நல்லா போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். சோயா சாஸ் 2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் லைட் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டார்க் சோயா சாஸாக இதில் 1/2 போட்டால் போதும். ஹனி 2 டீஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, பெப்பர் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், சாஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் லைட்டாக
தண்ணி ஊற்றிக்குவோம். அப்போ தான் சிக்கன் போடும்போது நல்லா அப்சர்வ் ஆகும். அதுக்காக லைட்டாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஹனி சிக்கன் தயாராகிடும். பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இந்த சிக்கனை இப்போ பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு அவங்கள வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம். நல்ல டிஃப்ரெண்ட்டான டிஷ் இது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்த டிஷ்ஷில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.